அடுத்ததாக கும்பகோணம் பித்தளை பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சிவத்திரு ஆத்மலிங்கம் செட்டியார் அவர்களின் உரையை அவரது மகன் ஆவண அருள்மொழி அவர்கள் வாசிப்பார்கள். மேடையில் அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் சுப்பிரமணியபுரம் வெள்ளான் செட்டியார் சமூக அறக்கட்டளை தலைவர் பாசத்திற்குரிய திருமுகு வி சித வீரப்ப செட்டியார் முதலாக அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லி மகிழ்கின்றேன். நமது சங்க பணிகளை தங்கள் சொந்த பணிகளை மறந்து துஞ்சாமல் துவளாமல் சீரிய முறையில் செவ்வனே நிறைவேற்றி வரும் நமது இளைஞர்கள், தம்பிமார்கள், பிள்ளைமார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூரில் இருந்து வருகை தந்துள்ள அம்மான் மகன் பேசுவா சிவ சண்முகசுந்தரம் அவரையும், இனிய நண்பர் ஏற்றமிகு சொற்பொழிவாளர் சுவை வைத்திலிங்கம் என்று சொல்ல தந்தவராம் சோ வைத்திலிங்கம் அவரையும், இன்னும் வெவ்வேறு நகரங்களில் இருந்தும் இங்கே வந்து குழுமி உள்ள சொந்தங்கள் அனைவரையும் எல்லோர் சார்பாகவும் நானும் வரவேற்று மகிழ்கின்றேன். 10 வருடங்களுக்கு முன்பு கல்வி பாதையில் நம் வீட்டு பிள்ளைகள் பயணித்ததை விட இப்போது பன்மடங்கு அதிகமாகவும் சிறந்த வகையிலும் பயணித்து வருவதையும், வெற்றிகள் குவித்து வருவதையும், சாதனைகளை நிகழ்த்தி வருவதையும் உணர்ந்து உள்ளபடியே மனம் பூரிக்கின்றது. இந்த நிலை இன்னும் மென்மேலும் பெருகி சிறந்திட இறையவர்கள் அருள வேண்டுகிறேன். இந்த விழாவில் பாராட்டுகளும் பரிசுகளும் பெற்றிடும் செல்வங்கள் அனைவரையும் உச்சி முகர்ந்து உவப்புடனே வாழ்த்துகின்றேன். எங்களை போன்றவர்களின் உரைகள் இப்போது எந்த அளவு ஈர்க்கும் என்பது பெரிய ஒரு வினாக்குறிதான். ஆகவேதான் அவையில் சேரது சலசலப்பு அதிகமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதிலும் எழுத்து வடிவத்திலே எந்த அளவு கவனத்தை திசை திருப்ப முடியும்? எனவே இதோ என் எழுத்து வடிவில் ஆன உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாட்ஸ்அப், ஏஐ, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், குவாண்டம், ட்விட்டர் என்று எத்தனை விதங்கள், அத்தனைக்கும் இடையிலே மேடை பேச்சுகளையும் சிறிதளவு மற்றவர்களின் உரை வீச்சுகளில் ஓரளவு ஈடுபாடு காட்டினால் மகிழ்ச்சி. அந்த வரிசையில் இங்கே வருகை தந்திருக்கும் எனது இளம்பருவத்து நண்பர், இலக்கிய ஆர்வலர், திருவள்ளுவர் அறக்கட்டளை புரவலர் திரு சோ மகாலிங்கம் அவர்களது உரையினை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க விளைகின்றேன். எவ்வளவு கல்வி கற்றாலும் என்ன மொழி பயின்றாலும் எங்கள் வீட்டு பிள்ளைகள் முதல் நம் சமுதாயத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், நமது செம்மொழியாம் செந்தமிழை கட்டாயம் பயிலுங்கள், பிள்ளைகளுக்கு பயிற்றுவியுங்கள். தமிழிலே மிக அழகான இனிமையான எண்ணற்ற பெயர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட நற்றமிழ் பெயர்களை சுட்டி மகிழுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தனித்துவ சிந்தனைகளை தனக்குள் அடைகாத்து வந்த ஒரு தம்பி, என் அன்புக்குரிய சிரஞ்சீவி மெய்யழகனை படம் பிடித்து காட்டிய அதே நீடுபுகழ் நீடாமங்கலத்தில் வளர்ந்த அந்த தம்பி இன்று நிலைத்த புகழ் அடைந்திருக்கின்றார். மிகச்சிறிய ஒரு சமுதாயத்தில் வளர்ந்த தம்பி சிரஞ்சீவி மிகப்பெரிய அரும் செயலை செய்து உயர்ந்துவிட்ட அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் புகழ் அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்து விழைகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் என் தந்தையின் உரையை எனது குரலால் செய்யமெடுத்து அமைதி காத்த, ஆதரவு தெரிவித்த அன்பு உரைகளுக்கு என் தனிப்பட்ட நன்றியை தெரிவித்து உரை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சமூக தலைவர் சிவத்திரு வியன்னா சித வீரப்ப செட்டியார் அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பு சொந்தங்களே, ஆறுயிர் உறவுகளே, மாணவ செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். என் உரையை என் அருமை மகன் சுரேஷ் சுப்பையா உரையாற்றுவார். இந்த இனிய மாலை வேளையில் சுப்பிரமணியபுரம் வெள்ளான் செட்டியார் இளைஞரணி மகாமகம் அறக்கட்டளை கும்பகோணம் நடத்தும் 30 விழாவில் கலந்து கொள்ள கூடியிருக்கும் நம் அன்பு சொந்தங்களே, ஆறுயிர் உறவுகளே, மாணவ செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவுக்கு முன்னிலை வகிக்கும் கும்பகோணம் பித்தளை பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பாசமிகு மாமா சிவத்திரு வாலாசூனா ஆனா ஆவண்ணா ஆத்மலிங்கம் செட்டியார் அவர்களே, நம் சமூகத்தின் செயலாளர் மைத்துனர் திரு
பேனா சூனா ஆவண்ணா சிவ சண்முகசுந்தரம் செட்டியார் அவர்களே, தலைமை வகிக்கும் என் அன்பு மாப்பிள்ளை வழக்கறிஞர் திரு ஆவண்ணா திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் இளைஞரணி மகாமகம் அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, உறவினர்களே, சிறப்புரை ஆற்றவர்கள் இருந்திருக்கும் தம்பி சிவத்திரு சோனா மகாலிங்க செட்டியார் அவர்களே, இன்றைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய வேளையில் நம் மாணவ செல்வங்களுக்கு திருவள்ளுவர் பெருந்தகையாரின் 3 குறட்பாக்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கற்க கசடர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண் என்ப என எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதவர். இந்த குறட்பாக்களின் பொருள் உணர்ந்து நம் மாணவ செல்வம் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிசு பெற வந்துள்ள மாணவ மாணவியர் அனைவரையும் பாராட்டுகிறேன். நீங்கள் மென்மேலும் படித்து பட்டங்களை பல பெற்று உயர்ந்த பணிகளில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உங்கள் பெற்றோருக்கும் நம் சமூகத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இத்துடன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழியை வழி நடத்தி நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நம் தலைமைச் சங்கம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சமூகத்தின் செயலாளர் சிவ சண்முகம் செட்டியார் அவர்களை சிறு உரையாற்ற மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது மகாமகம் அறக்கட்டளை 11 ஆண்டுகளாக இது போன்ற விழாக்களை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள். எதற்காக இப்படி நடத்துகிறார்கள் என்றால், நமது சமுதாயத்தில் நமது சமூகமும் நல்ல படிப்பின் மூலமாக படித்து சட்டம், பொருளாதாரம், அரசியல், மருத்துவம், கணிதம் எல்லா துறையிலும் மேம்பட்டு நல்ல அங்க வகிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தும் மகாமுகத்தை பாராட்டுவதில் தவறு எதுவுமில்லை. எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அவர்களுக்கு கூறிக்கொண்டுள்ளேன். சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த இளைஞர்கள் எத்தனையோ இருந்தாலும் கும்பகோணம் மகாமகம் இளைஞரணியினுடைய தாய்மார்களும் பெரியவர்களும் தங்கள் குழந்தைகள் எதில் சிறப்பாக இருக்கிறார்களோ அந்த விஷயங்களை பயிற்சித்து இங்கே ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வந்து அவர்களுடைய திறமைகளை பாராட்டி அவர்களும் மகிழ்ந்து விழாவினையும் சிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை என்பதற்காக அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இப்படி பாராட்டினால்தான் அடுத்தடுத்த ஆண்டுகள் இந்த ஊர் தாய்மார்களும் பெரியோர்களும் அந்த நிகழ்ச்சிகளை செய்வார்கள், மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த நேரத்திலே எனது பேத்தி வள்ளி நிலா ஆங்கிலத்தில் அருமையாக, இத்தனை வயதுக்கு நாமெல்லாம் ஒரு தமிழில் பேசுவதற்கு கூட ஒரு சின்ன சின்ன துண்டு காகிதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிற நேரத்திலே வள்ளி நிலா மிகவும் அருமையாக ஆங்கிலத்திலேயே உரையாற்றினால் அந்த உரையினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு அளவுக்கு நம்மெல்லாம் ஆங்கிலத்திலே படிக்கவில்லையே என்ற வேதனைப்பட்டாலும் எப்படியோ திக்காமல் திணறாமல் சிறப்பாக உரையாற்றுகிறாள். அதுபோன்று பெற்றோர்களும் ஆங்கில கல்வியும் எல்லா மேல்நிலை கல்வியிலும் படித்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் பேரம்பேத்தியுடையதை நாம் ரசிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக எனது அன்பு மைத்தனர் உறவு சிரஞ்சீவி ஒன்றாக சிறு வயதிலிருந்து சாப்பிட்டு கல்வி பயின்று விளையாடி எல்லா செயல்களையும் ஒருவருக்கொருவர் அன்பு மைத்தனரும் நண்பருமாக நெருக்கமான உறவில் இருந்தோம். கும்பகோணத்தில் இருந்த காலத்திலும் சரி, திருப்பூரில் இருந்த காலத்திலும் சரி, தொலைபேசி வாயிலாகவோ நேரிலோ அடிக்கடி பார்த்து பேசிக்கொள்ளுவோம். நல்ல சமூக சிந்தனை உடையவர், மிகவும் எளிமையாக வாழ்பவர். அப்பேற்பட்டவர் கடைசி காலத்தில் ஒரு ஆசைப்பட்டார். அதாவது தன்னுடைய உடலை தான் இறந்த பிறகு ஆராய்ச்சிக்காக உடல் தானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் மாதிரி சிரஞ்சீவி ராணி குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய வாரிசுகள் அவருடைய அந்த உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு தானமாக கொடுத்து நமது சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கும்
எனது நன்றியையும் பாராட்டுதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.